போன வாரம் நான் அதாவது யூடியூப்பில் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 2-3 இடத்துல அருமையான இந்த தம்பியினுடைய வீடியோ வந்து இருந்தது. சரி என்னன்னு நான் பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ஜென்யூனாக சொல்கிறேன், மனசில் ஒரு சந்தோஷம். ஒரு வாலிப தம்பி அழகாக என்ன பண்ணுறாரு, தேவோட வார்த்தையை பேசுகிறாரு, தெளிவாக என்ன பண்ணுறாரு, அவர் பேசுகிறது அவருக்கு அது தெளிவாக பேசுகிறார். சந்தோஷம். வளருகிற இந்த மாதிரி ஊழியர்களை உடைக்கிறது, அவங்க செய்கிறது தப்புன்னு சொல்லி அவங்கள ஸ்டார்டிங்லேயே முளையிலே கிள்ளி போடுறது, அதில் நம்முடைய விருப்பம் இல்லை. எப்பொழுதும் நம்முடைய சேனலோட நோக்கமே தவறான டாக்டரினில் பிரேக் பண்ணுறது தான். எந்த ஊழியரையும் குறைத்து மதிப்பிடுகிறதில்ல, குறை சொல்கிறதும் நம்ம இல்லை. அதனால் சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவோம், அந்த சத்தமாக சொல்லுவோம், அவ்வளோதான். இதை பார்க்குற தேவ பிள்ளைங்க, ஒரு வாலிபன் ஏதோ ஒரு தவறு செஞ்சார் அல்லது நான் அவர் குறை சொல்லிகிட்டு இருக்கேன், அந்த பார்வையில் பார்க்காதீங்க. நம்மளுடைய நோக்கம் வேத வசனத்தை தெளிவாக ஜனங்களுக்கு சொல்லுவது, அவ்வளோதான். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். முதலாவது கேளுங்க, நான் ப்ளே பண்ணுறேன். இந்த தம்பி என்ன சொல்ல வருகிறார். இவர் 3 காரியத்தை சொல்கிறார். அந்த 3 காரியத்தை நம்ம பார்த்துருவோம். த்ரோன் ரூம்னா ஆண்டோடைய சிங்காசனம், ஆண்டவர் அங்கே வீட்டு இருக்கிறாரு. அது எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நம்ம சர்ச்சில் நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுறோம். கவனிக்கணும், இந்த இடத்துல இந்த தம்பி சொல்கிறது ஓகே. ஏனென்றால் தேவனை நாம் எப்படின்னா ஆராதிக்கலாம். மண்ணினால் பலிபீடத்தை கட்டினாங்க, ஆண்டவர் ஏண்டா மண்ணில் கட்டுறேன்னு சொல்லலை. பிறகு சாலமோன் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுறான், ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். அதுக்கு முன்னாடி கூடாரத்தில் தான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. ஆண்டவர் எனக்கு பெரிய ஆலயத்தை கட்டுங்கன்னு எதுவுமே சொல்லலை. தேவனை எவ்வளவு ஜனங்க நேசிக்கிறாங்களோ அதன்படி அவரை ஆராதிக்கிறது வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆபிரகாம் கூட 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஜெனிசஸில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், ஆண்டவரை வந்து அவன் அப்படியே வணங்குகிறான். அதுதான் சக்கா என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் டு பவ் டவுன், அதாவது ப்ரோஸ்ட்ரேட், ஹோமேஜ், அதாவது நம்முடைய முகங்கள் முழங்கால்களை படுகிற மாதிரி, முழங்காலும் முகமும் மண்ணில் படணும். அதுபோல் என்ன பண்ணணும், ஆண்டவரை ஆராதிக்கிறது. இதே தான் க்ரீக்கில் சொல்லும் போதோ ப்ரோஸ்கோனியோன்னு சொல்லப்பட்டு இருக்கும். சேம் வேர்டு தான். க்ரீக்கில் ஸ்காலருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதனுடைய அர்த்தம் ஒரு நாய் எப்படி எஜமான இடத்துல வந்து செல்லமாக வாலாட்டிட்டு அவரை நக்கும், அதுபோல் ஒரு உணர்வை தான் எழுதப்பட்டு இருக்குது. தன்னையே தேவ சமூகத்தில் ஊற்றுகிறது. அப்படி நம்ம வொர்ஷிப் பண்ணும்போது லைட்டு நம்ம போட்டுக்கிறதும் அல்லது ஸ்டேஜை அலங்கரிக்கிறதும் அவங்கவுங்க விருப்பம். அதில் என்றைக்கு என்ன பண்ணுறதில்ல, நம்ம வந்து அது தவறுன்னு இதுவரைலாம் நான் என்ன பண்ணதில்லை, சொன்னதில்லை. அதை பற்றி எனக்கு பிரச்சனையும் கிடையாது. காசு என்ன வசதியாக இருக்கோ அவங்கவுங்க பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒன்று காட் கான்ஷியஸாக இருக்கணும், அதுதான் விரும்புகிறோம். லைட்டு வந்துச்சு அதையே பார்த்துன்னுக்கிறத விட, இல்லை மியூசிக் வந்துச்சு அதையே பார்த்துன்னுக்கிறத விட காட் கான்ஷியஸாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அதே போல் கான்டெக்ஸ்ட், அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப டெக்னாலஜிங்களை சபை யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். இந்த தம்பியும் அதை சொல்கிறாரு, அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஆனால் எங்கே பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, வேத வசனத்தை சொல்லும் போதோ அதை தெளிவாக சொல்லணும். ஆகவே சில கேள்விகள் பாருங்க. இப்போ இங்கே சிங்காசனத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய இடி முழக்கம் இருக்கும், அங்கே மின்னல்கள் இருக்கும். இந்த மின்னலை ரெப்ளிகேட் பண்ணுறது தான் ஸ்ட்ரோப் லைட்ஸ். இதுதான் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். பாருங்க, இப்போ டிஸ்கோதெக்லேயும் பப்லையும், அப்புறம் அந்த காலத்து 80ஸ்ல அந்த ஆக்ட்ரஸ்லாம் ஆடுவாங்க. அவங்க வந்து இந்த கிளாஸ் ஃப்ளோர் மேலே நின்று ஆடிட்டு இருப்பாங்க. அது மாதிரி கிளாஸ் ஃப்ளோர் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் இருக்கிற சிங்காசனத்துக்கு வெளியில் இருக்கிறது ஃபுல்லாக சீ ஆஃப் கிளாஸ் ஃப்ளோர். பாருங்க. இப்போ அடுத்து நான் சவுண்டுக்கு வரேன். இப்போது இடி முழக்கம் ஆண்டோடைய சிங்காசனத்தில் இருக்குன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இடி முழக்கம்னா என்ன, சப்வூஃபர் தான். 3 காரியத்தை அவர் சொல்கிறாரு. மின்னலை வந்து வெளிப்படுத்துறது இந்த ஸ்ட்ரோப் லைட். அடுத்தது வந்து இடி முழக்கத்தை தான் ஊஃபர்ன்றாரு. அடுத்தது வந்து கிளாஸ் ஃப்ளோர்ன்றாரு. கிளாஸ் ஃப்ளோர் இல்லாது டான்ஸ் ஃப்ளோர், அது பேர். பழைய ஃபிலிம்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது தெரியாது. 80ஸ்லலாம் உண்மை தான், அந்த மாதிரிலாம் அவங்கள டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. பாருங்கள், இப்போ நான் பேசுகிற காரியங்களும் பப்புக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பப்புக்கு போயிருக்கீங்களா நீங்கள்? பப்பை சினிமா அச்சம் பார்த்துருக்கீங்களா? பப்பு வந்து வெளிச்சமாக இருக்காது, ஒரு மாதிரி இருண்டு போல தான் இருக்கும். லைட்டெல்லாம் மக்களாக இருக்கும். சாதாரணமாக இந்த நம்ம வண்டியில் போகும்போதுவே பைக்கில் இந்த பாருங்களை பார்க்கும்போதோ எந்த பாரில் அப்படியே வெளிச்சமாக போட்டுக்கிறாங்க, அப்போ பப்பு எப்படி இருக்கும்? கொஞ்சம் மக்களாக தான் இருக்கும். அதில் தான் அந்த லைட்டை போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, டான்ஸ்லாம் ஆடுவாங்க. பழைய ஃபிலிமில் கூட அப்படி தான் இருக்கும், அப்படி வெளிச்சத்தில் யாரும் ஆட மாட்டாங்க. ஆனால் பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனம் எப்படி இருக்குன்னா, சொல்ல முடியாத வெளிச்சமாக இருக்கும். ஏன்னா அவரே சூரியன் நிலா எதுவுமே தேவையில்லை, அவரே நித்திய வெளிச்சமாக இருப்பார்னு எழுதப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ என்னுடைய கேள்வி 3ஆம் வசனத்தை படிப்பா பாருங்கள். அப்போ இவர் சொல்லுகிறது அந்த பளிங்கு கடல் டான்ஸ் ஃப்ளோர் என்றால் இடி
ஊஃபர் என்றால் அந்த மின்னல், அது ஸ்ட்ரோப் லைட் என்றால். இப்போ அடுத்தது 3ஆம் வசனத்தை படிங்க. 4:3 வெளிப்படுத்தல். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அந்த சிங்காசனத்தை சுற்றி என்ன இருந்துச்சா? அப்போ அது விட்டுக்கிறாரே. அப்போ இதுக்கு எதை சொல்கிறது தம்பி? அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அடுத்தது 4ஆம் வசனத்தை படிங்க. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். சிங்காசனங்கள் மேலே 24 மூப்பர்கள் கிரீடத்தை போட்டுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எந்த சர்ச்சில் மூப்பருங்களை ஸ்டேஜ் மேலே ஏற்றுறோம்? லைட்டை போட்டு வர்றோம், பாக்ஸுங்களை வச்சிடுறோம், இல்லை அந்த ஃப்ளோர் லைட் கூட இருக்கட்டும், டான்ஸ் லைட்டு, பிரச்சனை இல்லை. ஆனால் எப்பாச்சும் யாராச்சும் மூப்பர்களை ஏற்றிருக்கிறோமா? அப்போ அது ஏற்றணும் தானே, அம்மாவா இல்லையா? பாஸ்டர் பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனால் மூப்பர்கள் எந்த சபையில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பெந்தகோஸ்து சபையில். அப்போ அது ஃபாலோ பண்ணால் இது கூட ஃபாலோ பண்ணுமா இல்லையாப்பா? ஓகே, நெக்ஸ்ட். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. இப்போது ஊஃபர் பார்த்துட்டோம், அந்த மின்னலை பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் டான்ஸ் ஃப்ளோரை பார்த்துட்டோம். இப்போ இந்த அக்கினி எரிஞ்சிட்டு இருக்க, அதுக்கு என்ன செய்ய போகிறோம்? 7 ஆவிகள், தேவனுடைய ஆவிகள், அக்கினி, அது என்னவா இருக்கும்? அதை பற்றி தம்பி தான் சொல்லணும். அடுத்தது, அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. கரெக்ட். இப்போ சப்வூஃபர் வந்துடுச்சு, ஸ்ட்ரோப் லைட் வந்துடுச்சு, அதுக்கடுத்து டான்ஸ் ஃப்ளோரும் வந்துடுச்சு. இப்போ சுற்றிலும் கண்கள். அப்போ என்ன வச்சுருவோம்? 360 டிகிரி சிசி கேமரா வச்சுருவோமா தம்பி? எப்படியா? நாங்கள் கேள்வி பண்ணல, கேள்வி கேட்குறேன். அப்போ அதுக்கு என்ன சொல்கிறது? அப்போ எல்லா ஸ்டேஜ்லேயும் நம்ம என்ன பண்ணோம்? சிசி கேமரா வச்சிடணும், 360 சுற்றி நிற்கிற மாதிரி. அப்போது சப்வூஃபர் ஆகிடுச்சு. இப்போது அது அடுத்தது ஸ்ட்ரோப் லைட்டாக ஆகிடுச்சு. அப்போ இது வச்சுட்டோம்னாக்கா நம்மளுக்கு கரெக்டாக கனெக்ஷன் ஆகுது பாருங்கள். இங்கே தான் பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் இது மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா அடுத்து மேலே கீழே என்ன வசனம் இருக்கிறதுன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் சொல்லிடுறீங்க 3 ஒத்துக்கிறோம், சப்வூஃபர் சொல்கிறீங்க, ஸ்ட்ரோப் லைட் சொல்கிறீங்க, அடுத்தது என்ன சொல்கிறீங்க? டான்ஸ் ஃப்ளோரும் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, அடுத்தது இன்னொருத்தர் வர்றாரு, அவர் சொல்கிறாரு, அண்ணன் இது 3 சொல்லியிருக்காரு, இது விட்டுருக்கிறாரு, இனிமேல் என்ன பண்ணிடணும்? சிசி கேமரா வச்சுணும். ஏன்னா அந்த ஜீவன்கள்லாம் நான் என்ன பண்ணுதான்? சுற்றில கண்கள் இருக்கான். சுற்றி கண்கள்னால் 360 டிகிரியில் கேமரா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்தது இன்னொருத்தர் வராரு, 10லேருந்து 11 வரலாம் படிங்க. அவர் இப்போ பார்க்குறாரு. ஏன்னா அந்த மூப்பர்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து. போதும் கவனிங்க. இப்போ இவர் 3 காரியத்தை சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, அப்போ எல்லா கண்களும் என்ன பண்ணிகிட்டு இருக்கு? சுற்றி கண்கள் இருக்குது அந்த ஜீவனுக்கு அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போது 360 டிகிரி இது என்ன பண்ணிடுறாரு? ஒரு கேமரா செட் பண்ணிடுறாரு. இன்னொருத்தர் வராரு, சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிற அந்த மூப்பர்கள், சரிங்களா, அவங்க அந்த பொன் கிரீடத்தை என்ன பண்ணுறாங்க? அங்கே சிங்காசனத்தின் மேலே வைக்கிறாங்க. அப்போ விசுவாசிகளே, மூப்பர்களே, உங்கள் கையில் இருக்கிற பிரேஸ்லெட்டையும், உங்கள் காதில் இருக்கிற கம்புலையும், உங்கள் கழுத்தில் இருக்கிற செயினையும், நீங்கள் தலையில் கிளியில் என்ன கோல்டு போட்டுருந்தாலும் அதெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுங்கள்? வைங்க. இங்கே இப்படி எழுதப்பட்டு இருக்கேன்னா நல்லா இருக்குமா அந்த டிரான்ஸ்லேஷன், அந்த இன்டர்பிரிட்டேஷன்? அதை தான் சொல்கிறேன். இப்போது இதுதான் தம்பி என்னுடைய கேள்வி. என்னென்னா, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, ஏன் இத்தையும் சொல்லாது விட்டீங்க? அந்த 24 மூப்பர்கள் கொண்டு வந்து வைக்கிறாங்களா அந்த கிரீடம் என்ன, அந்த வானவில் என்ன, க்ரீன் கலரு, அடுத்தது அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்குது சிங்காசனத்தில் தான், அடுத்தது அந்த ஜீவன்களுக்கு சுற்றிலும் என்ன இருக்குது? கண்கள் இருக்குது. இதெல்லாம் இன்டர்பிரேட் பண்ணியிருக்கணும் இல்லையா? நீங்கள் என்ன செஞ்சீங்க? 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தோடு நிப்பாட்டிட்டீங்க. அப்படி செய்யக்கூடாது. அதனால தான் இன்டர்பிரிட்டேஷனுக்கு வரேன். கவனிங்க. எப்பொழுதும் வேதத்தை இன்டர்பிரேட் பண்ணும் போதே எக்ஸிஜீசஸ் பண்ணணும். எக்ஸிஜீசஸ் என்றால் வாட் த டெக்ஸ்ட் ரியலி மீன். என்ன வேதாகமும் இந்த டெக்ஸ்ட் என்ன சொல்கிறதோ அங்கேருந்து எடுத்து சொல்லணும். அதில் பேக்ரவுண்ட்லாம் பார்த்துட்டு, அதுதான் எக்ஸிஜீசஸ்.
நீங்கள் பண்ணுறது எக்ஸிஜீசஸ் இல்லை, ஐசிஜீசஸ் என்றால் நான் என்ன யோசிக்கிறேன், என்ன இமேஜின் பண்ணுறேன், என்ன எனக்கு விருப்பம், அந்த விருப்பத்தை வேத வசனத்தோடு திணிச்சு எங்காச்சும் பொறுக்கி அதை என்ன பண்ணுறது, ஜனங்களுக்கு சொல்கிறது. எக்ஸிஜீசஸ் என்பது இது என்ன சொல்லுதோ அதை கான்டெக்ஸ்டோடு சொல்கிறது. ஐசிஜீசஸ் என்பது என் மைண்ட் என்ன சொல்லுதோ அந்த மைண்டில் இருக்கிறது தான் வேத வசனத்தை இப்படி தான் சொல்லப்பட்டு இருக்குன்னு என்ன பண்ணுறது, ஒரு வியாக்கியானம் பண்ணுறது என் மைண்டில் இருக்கிறது. சரிங்களா? அப்போது இவர் மைண்டில் இருக்கிறது, இவர் வர்ஷிப் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். அப்படி இருந்தாலும் இப்போது கேள்வி வருது, நீங்கள் பாக்ஸ் வைக்கிறீங்க, லைட் வைக்கிறீங்க, அது வைக்கிறீங்க, இது வைக்கிறீங்கன்னு மொதல் தைரியமாக சொல்லலாம், எங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறது எங்களுக்கு விருப்பம், நாங்கள் வைக்கிறோம், காசு இருக்குது நாங்கள் வைக்கிறோம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வேதத்தை கொண்டு வந்து அது கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க, அதுதான் ஐசிஜீசஸ். அப்படி பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் அந்த கண்களை வந்து சிசி கேமராக்கு சொல்லிவிடுவாங்க. இந்த தலையிலேருந்து கேட்டுறாங்க பாருங்கள் இவங்க அந்த கிரீடத்தை, அதை வந்து எல்லாமே என்ன பண்ணுங்க, கோல்டு காணிக்கை கொடுங்க, நாங்கள் எழுதப்பட்டுக்குதுன்னுடுவாங்க. புரியுதுங்களா? அப்பமா ஒரு 7 பேர் பந்தங்களை கொளுத்தின்னு ஏற்கனவே இப்போது அந்த இதெல்லாம் ஊற்றின்னு இருக்காங்க ஆராதனையில். வயசான ஆயாங்கெல்லாம் எங்களுக்கு அப்படியோ நெஞ்செல்லாம் அதிர்ந்துன்றாங்க. அப்போ இதில் வந்து 7 பேர் வந்து பந்தத்தை கொளுத்தி ஸ்டேஜில் நின்றுட்டா அதெல்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்களா. இதெல்லாம் எங்கே வருதுன்னா நம்ம ஐசிஜீசஸ் பண்ணும்போதோ இதெல்லாம் என்ன ஆகுது, நம்மளுக்கு பிரச்சனை வருது. இப்போ கான்டெக்ஸ்ட் பார்த்துருவோமே, சரிங்களா? ஓகே, இப்போ கான்டெக்ஸ்ட் என்னவென்றால் பாருங்கள், இந்த ரெவலேஷனை மட்டும் நீங்கள் மற்ற புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி அல்லது இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. ஏனென்றால் இது அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சர். தானியலில் சில பாகம் இருக்கும், அதே போல் இந்த ரெவல்யூஷன் முழுக்க அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சர். இதே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுற விதமே மற்றது பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இதனோட ஜான்ராவே டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட் அது. இரண்டாவது, யோவான் எதற்கு எழுதுகிறார்? யோவான் என்ன எழுதுகிறார்? தேவனையும் ஆட்டுக்குட்டியானவரை குறித்து ஒரு டீட்டெயில் 3rd சாப்டர் வரலும் அவர் சபை குறித்து 1st சாப்டரில் ஜீசஸ் எப்படி இருக்காருன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இந்த 4th சாப்டரில் தான் ஜீசஸ்னுடைய இந்த மகிமையை வெளிப்படுத்துவார். சரிங்களா? மேட்டர் என்னவென்றால் இந்த இடத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவர். முக்கியமானது அந்த சிங்காசனத்தில் லைட் அடிக்கிறது அதெல்லாம் வந்து செகண்டரி தான். ஏனென்றால் நன்றாக இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். நீங்கள் செகண்டரின்னு நான் ஏன் சொல்ல வரேன்னா, தேவன் இருக்கிற இடத்துல அவர் பரிசுத்தமானவர், மகிமையானவர். அவருடைய மகிமையிலிருந்து வெடித்து கிளம்புகிறது தான் இது போன்ற அந்த டார்ஜிலிங் லைட், அந்த மின்னல், அந்த சத்தம்லாம் தேவ மகிமையிலிருந்து வெடித்து கிளம்புகிறது. பாருங்கள், அந்த சிங்காசனத்தில் வந்து ஆண்டவரை காட்டும் போது ஆண்டவரை வந்து பல கல்லுகளுக்கு வந்து அவர் ஒப்பிடுவார். சரிங்களா? என்னென்னா ஸ்காலர்னு சொல்கிறது, உலகத்தில் உள்ள எந்த பொருளாலையும் தேவன் இப்படி தான் இருக்கிறாருன்னு சொல்லுகிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் யோவான் தடுமாறி தான் சில அனாலஜிங்களை யூஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போது சூரியன் எப்படி இருக்குது டேடி, இன்னும் சூரியனை பார்க்காத ஒரு பிள்ளை கேட்டுச்சுன்னு என் உதாரணத்துக்கு என்ன சொல்வீங்க? எதனா ஒரு டார்ச் அடிச்சுட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அந்த டார்ச் தான் சூரியனா? ஸோ யோவான் என்ன செய்கிறார் என்றால் சில அனாலஜி யூஸ் பண்ணுவாங்க. எப்போவுமே மெட்டஃபர், அனாலஜி, சிம்பாலிக், இதெல்லாம் ஹைப்பர்போலிக்கெல்லாம் சில இடத்துல வந்து வேதத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கும். இதெல்லாம் இன்டர்பிரிட்டேஷனில் வரும். சரிங்களா? அப்போது நன்றாக புரிந்துக்கணும், தேவன் சொல்லும் போதுவே அவருடைய மகிமை வல்லமையாக கிரியை செய்யும். அந்த மகிமையிலிருந்து வெடித்து கிளம்புகிறது தான் இந்த மின்னல், அந்த ஒலி, அந்த சத்தமெல்லாம். இது ரெவல்யூஷனில் மட்டும் இல்லை, இது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் கூட நம்ம பார்த்துடலாமா? யாத்திராகமம் 19:16-18 படிப்பா. 3ஆம் நாள் விடியற்காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லோரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையும் புகை போல எழும்பிற்று. கவனிக்கணும், ஈப்ரு போயட் நம்ம பார்க்கும்போது இது போல் டண்டர், மின்னல், அக்கினி, இந்த புகைலாம் எதை குறிக்குதுன்னா தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்குது, தேவனுடைய மகிமையை குறிக்குது. சரிங்களா? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேயே இது இருக்குது. தேவன் வந்தாலும் இதெல்லாம் அநேக இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், வேதத்தில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த டண்டர் சில சமயத்தில் தேவ மகிமையும் தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டையும் அல்லது தேவன் பேசுகிற அந்த காரியங்களையும் குறிக்குது.
இது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது எந்த விதத்துலேயும் சப்வூஃபருக்கும் அந்த ஸ்ட்ரோப் லைட்டுக்கும் டான்ஸ் ஃப்ளோருக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படின்னா நிறைய இன்டர்பிரிட்டேஷன் எடுத்துக்கலாம். ஜீசஸ் வந்து அவர் வாயிலேருந்து பட்டயம் வந்துச்சு, ரெவல்யூஷன் 1:16. அப்போ வாயில் இப்படி கத்தி வச்சுக்கினேன் பேசலாமா? நம்ம வாயிலேருந்து ஏசாமி வாயிலேருந்து பட்டயம் வந்துச்சு, பட்டயம் நான் தேவனோட வார்த்தை, அதனால தான் நான் கத்தி வச்சுன்னு பேசுகிறேன். ரெவல்யூஷனை லிட்ரலாக எடுக்க முடியாது, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்படி எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் எல்லாத்துக்கும் நம்ம மாட்டின்னு விழிப்போம். சிம்பிளாக என்ன சொல்லுதுன்னா, தேவன் அங்கே வந்தாவே தேவ மகிமை. எப்பவுமே புரிஞ்சுக்கணும், நம்ம பரிசுத்தத்துக்கும் தேவ பரிசுத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்முடைய பரிசுத்தம் ஆப்சன்ஸ் ஆஃப் சம்திங். நான் பீடி குடிக்கிறதில்ல, நான் சிகரெட் குடிக்கிறதில்ல, நான் சினிமா பார்க்குறதில்ல, நான் விபச்சாரம் பண்ணுறதில்ல, வேசித்தனம் பண்ணுறதில்ல, திருடுறதில்ல, பொய் சொல்கிறதில்ல. தேவ வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி என்ன பண்ணுறேன், நான் நடக்கிறேன். அவர் கிருபையினால் நான் வாழ்கிறேன். சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் அவர் என்னிடத்துல பேசும்போது நான் என்ன பண்ணுறேன், மனம் திரும்பிடுறேன். அவர் கிருபையில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்படின்றது நம்மளுடைய பரிசுத்தம். சரிங்களா? தேவனுடைய பரிசுத்தம் அப்படி இல்லை. இட் இஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் சம்திங், இட் இஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் சம்திங். என்ன அந்த ப்ரெசன்ஸு? தேவனே பரிசுத்தம். நம்ம ஏதோ ஒன்று செய்யலை, செப்பரேட்டாக இருக்கிறோம் சில காரியத்திலேருந்து, அதனால் நம்ம பரிசுத்தன்றோம். ஆனால் தேவன் அப்படி இல்லை, அவரே பரிசுத்தர். அப்போ அவருடைய வல்லமை மகிமை அங்கே இருக்கும்போது, சிங்காசனம் தேவன் இருக்கும் பொழுதுவே அவருடைய மகிமை தான் இதெல்லாம், மின்னல்கள், இடிகள் எல்லாமே. சரிங்களா? அப்போது மைக் போடுறது, பாக்ஸ் போடுறது, லைட் போடுறதெல்லாம் நான் தப்புன்னு எந்த இடத்துலையும் நான் பதிவு பண்ணதில்லை. அதை நான் சொல்கிறதில்ல. அவங்கவுங்க விருப்பம், சந்தோஷம், போட்டுக்கிட்டோம். ஒன்றுமே இல்லை, அதை ஆராதிக்கிறவங்களும் ஆராதிக்கிட்டோம். ஆனால் ஆவியோடும் உண்மையோட உண்மையான இருதயத்தில் நம்ம மைண்டு, ஆவி, ஆத்மா, சரீரம் முழுக்க காட் கான்ஷியஸாக இருக்கணும். பாரு தம்பி, நீ பெங்களூரில் ஒர்க் பண்ணுற, உங்கள் அப்பா அம்மா பார்க்கும்போது உனக்கு ஒரு சந்தோஷம் வரும். நீ பெங்களூரில் ஒர்க் பண்ணுற, வீட்டுக்கு வரும்போதோ உனக்கு பிடிச்ச உணவு ஏதாச்சும் சாப்பிட்டா உனக்கு சந்தோஷம் வரும். நீ பெங்களூரில் ஒர்க் பண்ணிருக்க, திடீர்னு உன் குழந்தைய தூக்கி கொஞ்சம் போதோ உனக்கு ஒரு சந்தோஷம் வரும். நான் போதகனாகிறேன், விசுவாசிங்க தேவனுடைய வழியில் நடக்கும்போதோ எனக்கு சந்தோஷம், என் பிள்ளைகளை பார்த்தா எனக்கு சந்தோஷம் வரும். அப்போ நம்மளுடைய 4 பேர் சந்தோஷம் ஒரே சந்தோஷமா? இல்லை, வித்தியாசமாக இருக்குது. சந்தோஷம் ஒன்று தான், ஆனால் வித்தியாசமான சந்தோஷம். ஆனால் தேவனை ஆராதிக்கும் போது அப்படி இல்லை. நம்ம பாடியில் இருக்கிற, மைண்டில் இருக்கிற எல்லா சென்சார், எல்லா அணுக்களும், எல்லா ஆசைகளும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து எதுவுமே இல்லை சாமி, நீர் மட்டும் போதுன்னு இருக்கும் பாருங்கள். இயேசு சாமி காலில் விழுந்து முத்தம் செய்து அவ கண்ணீரால் நினச்சி பாதத்தை தொடச்சிட்டு இருக்கிறா கூந்தலால். மற்றவன் என்ன பேசுகிறான்னு கண்டுக்கல பாரு. இயேசு சாமி பாதத்திலே உக்காந்துட்டு இருக்கிறா மரியாள். அக்கா என்ன திட்டுறா, பேசுகிறா, எதை குறித்தும் கண்டுக்கல. ஜீசஸ் தான் பேசுகிறாரு. அதே போல் தான் ஆண்டவர் பாதத்தில் அந்த நலந்தன்ற தைலத்தை உடைக்கும் போது கூட சீஷனுங்கெல்லாம் காசிப் பண்ணுறானுங்க. ஜீசஸ் பேசுகிறாரு, ஆனால் மரியாள் ஒரு வார்த்தையும் பேசலை. ஆராதிக்கிறவனுக்கு எதை பற்றியும் எண்ணம் இருக்காது, கர்த்தர் எண்ணம் தான் இருக்கும். யூ காட் இட். கர்த்தரை தவிர எதுவும் இல்லை. அப்போ தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க இப்போ இருக்கிற கான்டெக்ஸ்ட்டில் எப்படின்னா ஆராதிச்சுட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வேத வசனத்தை நம்ம சொல்லும் பொழுது நம்ம விருப்பத்துக்கு ஐசி ஜீசஸ் பண்ணால் பெரிய பிரச்சனை வந்துடும். அப்போ இதனுடைய கான்டெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்களா, இது 4ஆம் அதிகாரத்துலேருந்து 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் முடிப்பார் இவர். அதாவது சாப்டர் டிவிஷன் லேட்டாக வந்தது, ஆனால் இந்த விஷயத்தை வந்து அவ்வளோ தூரம் சொல்லிட்டு வருவார். அதுக்கப்புறம் வேறு காரியத்தை அவர் சொல்ல பார்ப்பார். இப்போது இதனோட முக்கியத்துவம் என்னத்தை யோவான் சொல்லுகிறார் என்றால், 5ஆம் அதிகாரம் 11லேருந்து படிங்க பார்க்கலாம். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய லக்கம் 10,000 ஆகவும் 1000 இருந்தது. இப்போ ஸ்டேஜ் முழுக்க எல்லாரையும் கொண்டு வந்துடுறாரு. இப்போ மூப்பரை கொண்டு வந்துடுறாரு, அந்த ஜீவனை கொண்டு வந்துடுறாரு, எல்லாவற்றையும் கொண்டு வந்து யோவான் என்ன எழுதுறாரு பாருங்க. அதுதான் கீ, அதுதான் கான்டெக்ஸ்ட். அதை விட்டுட்டு நம்ம ஏதோ சொல்லுகிறோம். படிங்க அதை. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரை ஆராதித்து வொர்ஷிப் பண்ணுறாங்க. யாரை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. இதை தான் யோவான் எழுதுறாரு. இதுதான் சிம்பிள் கான்டெக்ஸ்ட். இதில் கான்டெக்ஸ்ட் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். சப்பு போடுறீங்கள, ஸ்ட்ரோப் லைட்டும் கிடையாது. சரிங்களா? அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒவ்வொன்றுக்கும் இன்டர்பிரேட் பண்ண வேண்டியதாகிடும். அது அழகரியில் போய் முடிச்சிடும். சரிங்களா? இப்பொழுது சிம்பிள் என்னுடைய கன்க்ளூஷன். இனி வருகிற வாலிப பிள்ளைங்க வேதத்தை எடுத்து பேசுங்க, ரொம்ப நல்லது. இப்போ இந்த தம்பி பேசிக்கிறது கூட என் மனசளவில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அழகாக பேசுகிறாரு.
சில பேர் வந்து கம்யூனிகேட்டே பண்ண தெரியாது. இந்த கம்யூனிகேஷனில் எனக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் அபாரமான தேவ கிருபையை அருமையான அந்த தம்பிக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கார். அந்த கிருபை பெற்றவங்க என்ன செய்யணும்னா, அழகாக நிதானமாக பேசக்கூடியவராக இருக்கிறாரு. ஆனால் வேதத்தை என்ன பண்ணணும்னா கான்டெக்ஸ்டோடு படிக்கணும், எக்ஸிஜீசஸ் பண்ணணும், ஐசிஜீசஸ் பண்ணக்கூடாது. இனி வருகிற வாலிபருக்கு பேசுங்க. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்தவத்தில் ஒரு தரம் குறைந்து நான் ட்ரோல் பண்ணுறேன்னிட்டு ரொம்ப தரக்குறைவாக வாடா போடா அவன் இவன்னு கிறிஸ்தவத்திலே சில பிள்ளைங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு எதுவுமே போகாமல் தெளிவான தேவனுடைய வார்த்தையை வாலிபர்கள் எழுந்துக்கணும். தேவனுடைய வார்த்தையை படிங்க, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், படிங்க, கான்டெக்ஸ்டோடு படிங்க. அப்படி படிக்கிற நேரத்தில் நம்முடைய விருப்பத்தை திணிக்கக்கூடாது. அது ஐசிஜீசஸாக மாறிடும். எக்ஸிஜீசஸ்னால் என்ன, இந்த டெக்ஸ்ட்டு சொல்லுது. டெக்ஸ்ட் என்ன சொல்லுது? ஜீசஸை ஃபோக்கஸ் பண்ணுது. அவ்வளோதானே தவிர நான் வர்ஷிப் லீடர் ஆகிறேன், என் சர்ச் அப்படி டெவலப் பண்ணணும், இனிமேல் வந்து வர்ஷிப்பை வந்து வேறு விதத்தில் கொண்டு போகணுன்ற எண்ணத்தினால நான் அந்த ஐடியா வச்சுன்னு வேத வசனத்தை என்ன பண்ணக்கூடாது, படிச்சுட்டு அங்கே இருக்கிறத வந்து இப்படி எடுத்துட்டோம்னா எல்லாத்துக்கும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தோம்னா போய் எங்கேயோ கதை முடியும். அதனால் நீங்கள் பேசின அந்த வார்த்தையை நான் குறை சொல்லவில்லை. நாங்களும் அநேக தவறுகளை செஞ்சுருக்கிறோம். எங்கள் ஸ்காலருங்க அதை சொல்லும் பொழுது திருத்திக்கிறோம். இப்போ கூட வேதத்தை முழுக்க எனக்கு தெரியுதுன்னு நான் சொன்னதில்லை, அந்த அகங்காரத்தில் நடந்ததே இல்லை. இப்போது நான் மாணவன் தான், இப்போது நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ பைபிள் காலேஜ்னு சொல்கிறது நான் என்ன பண்ணுறேன், பைபிள் ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கேன், தொடர்ச்சியாக சாகர வரல பண்ணிகிட்டு இருப்பேன். அதனால் தப்பம் தவறம் உங்கள் மாதிரி வாலிபர்லாம் எழும்பி வேதத்தை நல்லா படித்து இன்னும் தெளிவாக உலகத்துக்கு போதீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில பேருக்கு இப்படி சொல்கிறதுனால நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப மொழிப்பி பேசுகிறீங்க, நீங்கள் என்ன பயந்துட்டு பேசுகிறீங்களோ அதெல்லாம் சொல்கிறாங்க. எப்பவுமே யாரையும் உடைக்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. முட்டையை உடைக்கிறேன்னா கூட உடச்சிட்டு பிறகு ஆம்லேட் பண்ணுறதா இல்லை ஆஃப் பாயில் பண்ணுறதா என்ன சொல்லி தரணுமா இல்லையா? அதனால் நல்லா பேசுகிறீங்க, பியூட்டிஃபுல்லாக பேசுகிறீங்க, அழகாக பேசுகிறீங்க, பொறுமையாக பேசுகிறீங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. உங்கள் பேச்சை பார்த்து நானே விழுந்து உக்காந்துட்டேன். ஆனால் வேத வசனத்தை ஐசிஜீசஸ் பண்ணாதீங்க, எக்ஸிஜீசஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கொண்டு வந்து அங்கே திணிக்கக்கூடாது, கான்டெக்ஸ்ட்டை வேறு. அப்படியே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாமே அவங்க விருப்பத்தின்படி என்ன பண்ணிவிடுவாங்க, வியாக்கியானம் பண்ணால் என்ன தாங்கிறது. அப்போ இன்னொருத்தர் சொல்லுவார், அந்த கோல்டெல்லாம் தூக்கின்னு வந்து இங்கே வச்சுக்கிறாங்க, நீங்களும் வேங்கண்ணா ஏற்கனவே இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்கிட்ட மாட்டின்னு அந்த பாடுபட்டு இருக்கிறோம், இன்னும் சபை கெட்டு போயிடும். அதனால் சத்தியத்தை பேசுங்க, சத்தியத்தை சத்தியமாக பேசுங்க, சத்தியத்தை நல்லா படித்து கான்டெக்ஸ்டோடு பேசுங்க. மே காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாரையும் தரைக்குறைவாக பேசாதீங்க. வி ஆர் ஆல் லேர்னிங் ப்ராசஸில் இருக்கிறோம். அதாவது டிசைப்பிள் என்றாலே லேர்னர். காட் பிளஸ் யூ.